அண்ணாமலைக்கு உதயநிதி சவால் விட்டுருக்காரு. தைரியம் இருந்தாலும் அண்ணா சாலை பக்கம் வரட்டும், அதுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காரு. இதுக்கு என்ன பண்ணுறது? அண்ணாமலை எதுக்கு வரணும்? நானே வரேன். எங்கே வரணும்னு சொல்லுங்கள், என்னைக்கு வரணும்னு சொல்லுங்கள், டைமை குறிங்க. தமிழக முதல்வர் அவர்களே, இது தமிழ்நாடு, 8 கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதிகளும். அதில் அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட் லைட் ஏரியாவா? ரெட் லைட் ஏரியாவா? அங்கே வரக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தைரியம் இருக்க முடியும்? கேவலமான ஒன்று. அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். ஒரு பக்கத்தில் குழந்தைகள் அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. சரி, சந்தோஷப்படுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊழலும் அந்த பகுதியாக இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில் அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க. இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்கள் பகுதிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும். அல்லனா வேற ஒரு விஷயம். சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் வரோம். உடனே அடுத்தாக்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க, ரெட் லைட் ஏரியான்னு சொன்னால் அதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் வர்றான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த குசும்பு வேலைகள்லாம் செய்வாங்க. இந்த வேலைகளும் வேண்டாம். நீங்கள் ஒரு சவாலை நீங்கள் விடுங்க, அங்கே நாங்கள் வாரோம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அண்ணா அறிவாலயம் என்ன ஒரு ரெட் லைட் ஏரியாவென்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஏன் அங்கே வரக்கூடாதா? அப்படி என்ன வரக்கூடாத இடமா அப்படின்னு? அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம், நட்பு பாராட்டுவதற்கு வரலாம். அண்ணா அறிவாலயத்திலே இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவரை எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி, ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம், எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார். அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டியவர், அப்பா தாத்தா ஸ்தானத்தை அடைந்தவர். ரெட் லைட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்கிறது என்றுதான் இதை காட்டுகிறது. போட்டோம், மக்கள் எந்த அளவு வரவேற்பு பார்க்கட்டும். ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபேக் மோடி என்பதை மீண்டும் அவர்களே இதை கையில் எடுக்கின்றார்கள். அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் உண்டென்றால் அது ஒன்றிய பிரதமராக தான் இருக்க முடியும்.